என்னோட ஃபேன்ஸ் எல்லாருக்கும் என்னோட வணக்கங்கள். உங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் சொல்றதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். நம்ம அனாமிகா ஸ்டோரி மூலமா வழக்கம் போல நான், என் கணவர், என் குடும்பம் எல்லாரும் உங்களை மகிழ்விக்க வந்திருக்கோம். சந்தோஷம் தானே? இதுக்கு முன்னாடி மாதிரி இப்ப கூட உங்களோட ஆதரவு, அன்பு இதெல்லாம் வேணும். அதெல்லாம் இருக்குன்னு நம்புறேன். இவ்ளோ நாள் ஏழை, மிடில் கிளாஸ், ரிச் மாமியார் மருமகளை பாத்தீங்க. ஆனா இப்போ ஹைப்பர் மாமியார் மருமகளை பார்க்க போறீங்க. உங்களுக்கு கண்டிப்பா இது பிடிக்கும். சரி, கதைக்குள்ள போலாமா? மாமியார் சாரதா கோபமா கிச்சன்ல இருந்து வெளியில வந்தாங்க. மருமக அனாமிகா கொஞ்சம் கூட அதை கண்டுக்காம சோஃபால உட்காந்துக்கிட்டு போனை பாத்துக்கிட்டு இருந்தா. எவ்வளவு திமிரு பாத்தீங்களா? நான் வந்ததுக்கு அப்புறம் கூட மரியாதை கொடுக்காம கவனிக்காம சோஃபால உட்காந்துருக்கா, அதுவும் போனை பாத்துக்கிட்டு அப்படின்னு நினைச்சு வெளியில சத்தமா பெட்ரூம்ல இருக்கிற தன்னோட புருஷன் பிரசாத் காதுல விழற மாதிரி என்னங்க அப்படின்னு சத்தமா கூப்பிட்டாங்க. பிரசாத் திடீர்னு பயந்து போயிட்டாரு. இன்னைக்கு கூட மாமியார் மருமகளோட சண்டை ஆரம்பிச்சிருச்சு. இது எப்ப முடிய போகுதோ தெரியல. சினிமாக்கு சீரியலுக்கெல்லாம் கூட ஒரு எண்டு காடு இருக்கு. ஆனா நிஜ வாழ்க்கையில இந்த மாமியார் மருமகளோட கதையில எண்டு காடுங்கிறதே இல்லையே. எப்ப எண்டு காடு வருங்கிறத யாராலையும் கணிக்கவே முடியாம இருக்கு அப்படின்னு நினைச்சு பயந்துகிட்டே சாரதா கிட்ட வந்தாரு. நான் யாரு? நீயா மனுஷி சாரதா அப்படின்னு சொன்னதும் சோஃபால உட்காந்துருந்த அனாமிகா சிரிச்சா. அங்க அவ சிரிச்சுக்கிட்டு இருக்கா. பார்த்து ஒழுங்கா சொல்லுங்க, என்ன கோவப்படுத்தாதீங்க. நான் யாரு? நீ ஒரு பொம்பளை. நான் பொம்பளையா ஆம்பளையா இல்ல ரெண்டுக்கும் நடுவுலையான்னு நான் கேட்கல. நான் கேட்கறது வேற. நான் இங்க யாரு? ஓ, அதுவா? நீ எனது மனைவி, ரமேஷின் அன்னை, அனாமிகாவின் மாமியார். அப்படின்னா டோட்டலா இந்த வீட்ல ஒரு பெரிய மனுஷி, அப்படிதானே? அப்படிதான், அப்படிதாம்மா. உட்கார்ந்திருந்த அனாமிகா இது எல்லாத்தையும் கேட்டுட்டு, மாமா இதுக்கு முன்னாடி இந்த வீட்ல பெரிய மனுஷங்களா இருந்தவங்கெல்லாம் இப்ப எங்க இருக்காங்களோ அங்கே அவங்கள போய் இருக்க சொல்லுங்க. தினமும் ஒரு முழம் பூவு, மாலை, வத்தி இது எல்லாத்தையும் கொண்டு வந்து வைக்கிறேன். எனக்கு தெரியும்டி, எப்ப நான் மேல போவேன்னு காத்துக்கிட்டு இருக்க. மருமகளாச்சே அத்த. வாய் ரொம்ப தான் நீளுது. நான் சொன்ன மாதிரி எதுக்கு காஃபி போடல? எனக்கு பிடிச்ச மாதிரி சுகர் கம்மியா போட்டு காஃபிய போட்டேன். நான் மாமியார், நான் சொல்றத தானே நீ செய்யணும். நான் மருமக. மாமியார் சொன்னது மருமக செய்யற காலெல்லாம் போயிடுச்சு. இப்ப மருமக சொல்ல மாமியார் செய்யற காலம் வந்துருச்சு. அது இந்த வீட்ல நடக்காது. அப்படின்னா வெளியே கிளம்பி போயிட்டே இருங்க அப்படின்னு ஆவேசமா சொன்னா அனாமிகா. சாரதா கண்ட்ரோல் இழந்துட்டாங்க. வாய்க்கு வந்ததை சொல்லி திட்ட ஆரம்பிச்சாங்க. ரமேஷ் அப்படின்னு சத்தமா கூப்பிட்ட உடனேயே சாரதாவுக்கு இன்னும் அதிகமா பிபி ஏறிச்சு. என் புள்ளைய பேர் விட்டு கூப்பிடுற? அந்த மாதிரி கூப்பிடாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்றது? என் புருஷனை நான் எப்படி வேணாலும் கூப்பிடுவேன். அவரை நான் காசு கொடுத்து வாங்கிக்கிறேன். அவரை நான் எங்க வேணா கூப்பிடுவேன், எப்படி வேணா கூப்பிடுவேன். ரமேஷ் அந்த இடத்துக்கு வந்தான். கோபமா தன்னை பாத்துக்கிட்டு இருக்க மாமியார் மருமகளை பார்த்தான். காஃபில ஆரம்பிச்சு கரண்ட் பில் எல்லாம் முடிஞ்சிருக்கு. இப்ப என் பேர் வேற அடிப்படுது. என்ன நடக்க போகுதோ? பிரசாத் பையன் ரமேஷை பார்த்து, இதுதான் நல்ல சமயம், நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு நினைச்சு வேக வேகமா அங்க இருந்து கிளம்பி போனாரு. இப்ப நம்ம 3 பேருக்கும் காஃபி கான்ஃபரன்ஸ் நடக்க போகுது, அதானே? மாமியாரும் மருமகளும் வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சாங்க. சாரதாக்கு கோவம் வந்து ரமேஷ அடிச்சிட்டாங்க. அத பார்த்து அனாமிகா கூட நான் என்ன குறைஞ்சவளான்னு சொல்லி ரமேஷ் இன்னொரு கணத்துல அரைஞ்சா. 2 பேருக்கும் நடுவுல ரமேஷ் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருந்தான். கடைசியில மாமியார் திட்டுறதுலயும் அடிக்கிறதுலயும் தோத்து போயிட்டாங்க. மருமக அனாமிகா தான் ஜெயிச்சான். மாமியார தோக்கடிக்கிறதுல கிடைக்கிற கிக்கு வேற எதுலயுமே கிடைக்கவே கிடைக்காது. இப்போதைக்கு அத்தைக்கு இந்த டோஸ் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டா. அப்படியே 2 நாட்கள் போச்சு. வாசல்ல உட்காந்துக்கிட்டு பிரசாத் பேப்பர் படிச்சிட்டு இருந்தாரு. ரமேஷ் டென்ஷனா வீட்டுக்குள்ள இருந்து வந்து பிரசாத் பக்கத்துல உட்கார்ந்தான். ஏண்டாப்பா, உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது, நம்ம ஹைப்பர் மாமியார் மருமக என்ன பண்ணிட்டு இருக்காங்க? என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? வார் பண்ணிட்டு இருக்காங்க. மத்தியில நான் தான் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் மாதிரி இருக்க. விதி பழக்கப்படுத்திக்கோடா. இவ்ளோ நாளா நான் தானே அந்த உத்தியோகம் பார்த்தேன். எனக்கு ரிட்டையர்மெண்ட், உனக்கு அட்மிட், 2 ஒரே நேரத்துல நடந்திருக்கு. என்ன தலையெழுத்துப்பா இது? காலையில என் பேச்ச கேளுடான்னு அம்மா சொல்றாங்க, சாயந்தரத்துல என் பேச்ச கேளுடான்னு என் பொண்டாட்டி சொல்றா.
ஆனா நானு என் பேச்ச யாரும் கேட்க மாட்றாங்களேன்னு கவலையில உட்காந்துருக்கேன். என் அம்மாவும் உன் அம்மாவும் அந்த காலத்து ஹைப்பர் மாமியார் மருமக. இப்போ உங்க அம்மா அனாமிகா அந்த பதவி எடுத்திருக்காங்க. அவங்க பேச்சே கேட்க மாட்டாங்க. ஆனா நம்ம மட்டும் அவங்க பேச்ச கேட்கணும்னுவாங்க. அது சரிடா. நீ யாரு சைடு? அதை மட்டும் கேட்கவே கேட்காதீங்க. யாருக்கு ஓட்டு போட்டேன்னு கேளுங்க, அதை கூட சொல்லிடுறேன். ஆனா இது யார்கிட்டயும் கேட்க கூடாது. வீட்டில் 2 ரிமோட்டு, ஒன்று அம்மா கிட்ட, ஒன்னொன்று அனாமிகா கிட்ட. நான் நடுவில் இருக்க டிவி. அவங்க எந்த பட்டன் அமுக்கினாலும் நான் ஆடணும். என்ன சொல்றாங்களோ அதை செஞ்சே ஆகணும். என்னடா வேற லெவல்ல பேசுற? அப்பா சண்டை ஆரம்பிச்சதுன்னா நான் கிச்சனுக்குள்ள போய் தண்ணி குடிக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன். பாத்ரூம்குள்ள போய் வராத பாத்ரூமை முக்கிட்டு இருக்கேன். நானு கால் வருதுன்னு சொல்லி ஒரு 2 மணி நேரம் நின்றுக்கிட்டு இருப்பேன். சொல்ல வெக்கமா தான் இருக்கு. ஆனா ஒரு சில நேரத்துல கஸ்டமர் கேரோட பேச வேண்டாம். அப்பா இந்த வீட்டு வைஃபை மாதிரி இருக்கேன். அம்மா கிட்ட ஸ்ட்ராங்கா இருக்கேன், அனாமிகா கிட்ட ஸ்பீடா இருக்கேன். எனக்குன்னு ஒண்ணு வந்ததுன்னா பஃபரிங்லே இருக்கேன். டே கண்ணா, பேசாம நீ ஏரோப்ளேன் மோடுக்கு போயிட. அதுதான்ப்பா இருக்கிறதுலயே ரிஸ்க்கு. யார் என்ன கேட்டாலும் தலையாட்டணும், யார் என்ன சொன்னாலும் நீ சொல்றது தான் சரின்னணும். அப்பதானே நம்ம வீட்டு பெண்கள் சந்தோஷமா இருப்பாங்க. பெண்கள் சந்தோஷமா இல்லைன்னா வீடு தாங்காது அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது கூலி வேலை செஞ்சு பொழைக்கிற ராமசாமி வேகமா அவங்க கிட்ட வந்தான். ஐயா, ஹைப்பர் மாமியார் மருமகளுங்க குளத்தங்கரையில நின்னுக்கிட்டு நீச்சல் போட்டி போட போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க மட்டும் வரலனா அப்படின்னு அவன் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே 2 பேரும் எழுந்திருச்சு ஒரு ஓட்டம் ஓட ஆரம்பிச்சாங்க. டே கண்ணா ரமேஷா, எனக்கு முன்னாடி வேகமா ஓட முடிஞ்சா போய் அவங்க 2 பேரையும் தடுத்துரு. 2 பேரும் அவங்களுக்கு நீச்சல் தெரியாதுங்கிற விஷயத்த மறந்து போயிட்டு உன்னை விட நான் தான் மேலுன்னு நிரூபிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. அவங்களுக்கு நீச்சல் தெரியாதுங்கிற விஷயத்த நம்ம தான் சொல்லணும். வா போலாம். முந்தா நேத்து வந்த வெள்ளத்துல முதல்ல ஒண்ணு அடிச்சிட்டு வந்துருச்சுன்னு கேட்டேன். சீக்கிரமா போடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வேகமா ஓடிக்கிட்டு இருந்தாரு பிரசாத். ரமேஷால எவ்வளவு வேகமா போக முடியுமோ போனோம். ஒரு வழியா அவன் குளத்தங்கரை கிட்ட வந்தான். மாமியாரும் மருமகளும் ஆத்துக்குள்ள குதிக்க ரெடியா இருந்தாங்க. மருமகளே, நம்ம வைக்கிற ஒவ்வொரு போட்டியிலையும் சொல்லி வச்ச மாதிரி நீதான் ஜெயிக்கிற. இந்த நீச்சல் போட்டியில நான் தான் ஜெயிப்பேன். ஒரு விதத்துல உன்னை ஓவர்டேக் பண்ணி ரிவெஞ்ச் எடுக்கலான்னு இருக்கிறேன். ஜெயிச்சு காட்டுறேன் இரு. அத்த, என்ன ஜெயிக்க போறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட நல்ல வசமா மாட்டினீங்க. தண்ணிக்குள்ள வாங்க, உங்களை ஸ்நாக் போடுறேன். நான் தான் இதுல ஜெயிப்பேன் அப்படின்னு 2 பேரும் போட்டி போட்டுட்டு பேசிட்டு இருந்தத பிரசாத் கவனிச்சாரு. ஆமா அனாமிகா, தயவு செஞ்சு இதுல இறங்காதீங்க. ஏன், உன் பொண்டாட்டிய தோக்கடிச்சிருவேன்னு பயமா? இல்ல அத்த, பொண்டாட்டி கையால தோத்த அம்மாவை பார்க்க முடியாதுன்னு வெக்கத்துல சொல்றாரு. அப்படிதானங்க? நீங்க 2 பேரும் முதல்ல உங்க வார்த்தை யுத்தத்தை ஆஃப் பண்ணிட்டு நாங்க சொல்றத கொஞ்சம் கேளுங்க. மாமியாரும் மருமகளும் கையை இடுப்புல வச்சுக்கிட்டு ரெடியா இருந்தாங்க. அனாமிகா, நீ தானே சொன்ன யார் பெஸ்ட்ங்கறத இன்னைக்கு பார்க்கலான்னு. நீச்சல்ல நான் ஃபர்ஸ்ட், நீங்க செகண்ட். முதல்ல 2 பேரும் நீச்சல்ங்கிற வார்த்தையை விடுங்க. என்னடா இது, போட்டிக்கு முன்னாடி அற சொல்ற? பாவம், பொண்டாட்டி ஜெயிச்சிட போறான்னு பயம். அது கிடையாது. 2 பேர்ல யாராவது ஒருத்தவங்க போயிட்டீங்கன்னா. என்னடா சொல்ற? எங்களுக்கு நீச்சல் தெரியாதா? எங்களுக்கு நீச்சல் தெரியாதுன்னு யார் சொன்னா? நான் சொல்ல வந்தது 2 பேருக்கும் நீச்சல்ல பிராக்டிஸ் அவ்வளவா இல்லன்னு. ஆமா, அந்த குளத்துக்குள்ள விழாதீங்கம்மா. நீங்களும் சேர்ந்து ஆரம்பிச்சிட்டீங்களா? 2 பேரும் சேர்ந்து எங்களை தடுக்க பாக்குறீங்களா? என்ன மாமா இது? பிளான் இல்லம்மா மருமகளே, உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்றோம். இந்த குளத்துல முந்தானேத்து வந்த வெள்ளத்துல ஒரு முதல்ல அடிச்சுக்கிட்டு வந்துருச்சோம். அதை கேட்ட உடனேயே மாமியாரும் மருமகளும் ஷாக் ஆயிட்டாங்க. பிரசாத் உடனே ஒரு கல்லை தூக்கி தண்ணிக்குள்ளார போட்டாரு. தண்ணி தகுந்த ஆரம்பிச்சது. ஆமா சாரதா, நீச்சல் போட்டியும் வேணாம், ஒன்னும் வேணாம். வீட்டுக்கு வாங்க, நம்ம போகலாம் அப்படின்னு சொன்னாரு பிரசாத். அதெல்லாம் இருக்கட்டும். 2 பேரும் ஈகோவுல போட்டி போட்டுட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. ஒருவேளை உங்களுக்கு போட்டி தான் போடணும்னு உங்க 2 பேருக்கும் தோணுச்சுன்னா வீட்லயே ஜாலியா ஏதாவது ஒண்ணு பண்ணலாமே. வாங்க போலாம். அதிர்ஷ்டம் நல்லா இருந்ததுனால இவங்க 2 பேரும் நம்மள காப்பாத்திட்டாங்க. ஆமா அத்த, இல்லன்னா முதல்ல கையால நம்ம கைமா ஆயிருப்போம். யோசிச்சு பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கு. அங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் அந்த இடத்த விட்டு வீட்டுக்கு போனாங்க. அவங்கள பார்த்துட்டு, அப்பா தண்ணில ஒரே ஒரு முதல்ல தான், ஆனா நம்ம வீட்டுக்குள்ள 2 அப்படின்னு சொன்னான். பிரசாத் அதை கேட்டுட்டு சிரிச்சாரு.
இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய்.